பிதாசுகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 47 மற்றும் 48. நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் எதிர்ப்புகளை மீறி கடவுளை தேடிய பார்த்தமேயு என்கின்ற ஒரு குருடனை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ எதிர்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கின்றோம், அநேக கோயில்களை உடைத்திருக்கிறார்கள், அநேக இறைவாக்கினர்களையும் போதகர்களையும் கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே. ஆம் அன்பார்ந்தவர்களே, என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை கொடுத்தும் அந்த வாய்ப்புகளை நாம் தவறவிட்டு இருக்கின்றோம். பாருங்கள், இந்த பார்த்தமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரை சேர்ந்தவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்தில் செய்து கொண்டு இருக்கிறார் என்று அவர் கேள்விப்பட்டு இருக்கின்றார். அந்த நாளிலே அவர் அந்த இடத்தில் வருகின்றார் என்பதை அறிந்திருந்த அவர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வந்த பொழுது அவரை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடுகின்றார். எவ்வாறு கூப்பிடுகிறார் தெரியுமா? இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரங்கும் என்கின்ற ஒரு சிறிய ஜெபத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எழுப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த பார்த்தமேயு குருடன் கண் பார்வை இல்லாதவனாக இருந்தான், ஆனால் விசுவாச கண்களை கொண்டிருந்தான். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய குரலை கேட்ட உடனே அங்கு இருந்த தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார், நீங்கள் அவர்களை அதட்ட வேண்டாம், ஏனென்றால் அவன் பார்வை அற்றவனாய் இருக்கின்றான், என்னிடம் வர வையுங்கள் என்று சொல்லி பார்த்தமேயு குருடனை அவர் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அதை நீ சொல் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடம் கேட்கின்றார். அந்த நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பேசுகின்றார். அந்த நேரத்திலே உன்னுடைய விசுவாசத்தின்படி, உன்னுடைய நம்பிக்கையின்படி நீ பார்வையை பெற்றுக்கொள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கண் பார்வையை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்துவிட்டு என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் நாம் கோயிலுக்கு செல்வது இல்லை, ஜெபமாலை சொல்வது இல்லை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் செய்வது இல்லை, வேதம் வாசிப்பது இல்லை. நாம் ஒரு குருடர்களாய் இந்த உலகத்தில் மாறி போகின்றோம். எனவே தான் இந்த நாளில் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, மகளே, விசுவாச கண்களை உடையவர்களாய் உங்களுடைய எதிர்ப்புகளையும் மீறி இந்த பார்த்தமேயு என்கின்ற குருடனை போல் என்னை தேடக்கூடிய நேரத்திலே நான் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அநேக புத்திமான்களாய் இருக்கிறார்கள், இயேசுவின் மீது விசுவாசம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் அநேக அற்புதங்களை அவர்கள் மறுக்கிறார்கள். மோட்சம் இல்லை, நரகம் இல்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அழகாக சொல்லுவார்கள், புத்தியை வைத்து சிந்தித்தால் ஆண்டவரை காண முடியாது, முட்டியை போட்டு ஜெபித்தால் மட்டுமே ஆண்டவரை காண முடியும், ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் ஆண்டவரை குறித்து சிந்திக்காதபடி ஆண்டவரை நோக்கி வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வாறு அற்புதம் செய்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, பார்த்தமேயுடைய விசுவாசத்தோடு கடவுளை தேடினான். சுற்றி இருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள். எதிர்ப்புகளை மீறி, எதிர்ப்புகளை பற்றி அவன் கவலைப்படவில்லை. எந்த நாளில் எனக்கு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி
அவர் ஆண்டவரை தேடி அந்த இடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, உண்மையான கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு துன்பம் வரலாம். துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கால கடவுளை நோக்கி பார்க்கக்கூடிய வேளையிலே தரக்கூடிய ஆசீர்வாதங்களை தரக்கூடிய கடவுளை நோக்கி பார்க்காமல், துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்காமல், நீங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடிய நேரத்திலே துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்காமல் ஆண்டவரை தேடக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் உறுதியோடு இருப்போம். திருவெளிப்பாடு 2:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வேளையிலே இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கலாம், நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் எப்படி ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நாம் பார்க்கக்கூடிய சில காரியங்கள் நமக்கு இடரலாக கூட இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதையெல்லாம் குறித்து நாம் கவலைப்படாதபடி அந்தந்த காரியங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரை தேடி வரக்கூடிய வேளையிலே, எல்லா எதிர்ப்புகள் நடுவிலும் ஆண்டவரை நாம் தேடக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு உடன்பட்டு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவதை நம்மால் பார்க்க முடியும். அந்த பார்வையை நான் பெற்றிருக்கிறேனாம், விசுவாச கண்களை நான் கொண்டிருக்கிறேனாம் என்று இந்த நாளில் நாம் ஆய்ந்து அறியும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலிருந்து ஜெபிக்க முடியவில்லை, என்னுடைய கணவர் குடித்து விட்டு வருகின்றார், இந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள், டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு போராட்டமான ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எல்லா எதிர்ப்புகளையும் மீறி இந்த அதிகாலையிலே ஆண்டவரை தேடுங்கள். அவர் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நிம்மதியை உங்களுக்கு தருவார். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். உம்மை தேடி வரக்கூடிய வேளையிலே நீர் எங்களை விட்டு கடந்து செல்வதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் உமது வார்த்தை சொல்லுகின்றதை, எங்கே 2-3 என் பெயரால் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த நாளிலும் எங்களை தேடி எங்கள் நடுவில் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு எதிர்ப்புகள் உண்டு, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சூழ்நிலைகளில் அநேக எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். குடும்பத்தில் எதிர்ப்புகள் இருக்கின்றன, வெளியிலே செல்லும் பொழுது எதிர்ப்புகள் இருக்கின்றன. ஆண்டவரே, பல இடங்களில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் எதிர்ப்புகள் இருக்கின்றன. நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அதில் நாங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய வேளையிலும் எதிர்ப்புகள் வருகின்றன. படிக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்ப்புகள் உண்டு, திருமண காரியங்களில் எதிர்ப்புகள் உண்டு. எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பார்த்திமேயு குருடன் விசுவாசத்தோடு எல்லா எதிர்ப்புகளையும் மீறி உம்மை தேடியது போல் நாங்கள் உம்மை தேடக்கூடிய நல்ல ஒரு பலத்தையும் வல்லமை எங்களுக்கு கொடுப்பீராக. நீர் விரும்பக்கூடிய அந்த நம்பிக்கை எங்களுக்குள் கொடுப்பீராக. ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாய் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். இந்த அதிகாலையில் எங்களை சந்தித்து இருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இது இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், அவர் எந்த எதிர்ப்புகளில் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் உடன்பட்டு அந்த எதிர்ப்புகள் நடுவிலே உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நீர் அவர்களை மாற்றிடுவீராக. அதிகாலையிலே உம்மை நோக்கி ஜெபிக்கவும் உமது பிரசன்னத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாக இவர்களையும் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை தொட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, எல்லா எதிர்ப்புகள் நடுவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி ஜெபித்தார். அதே போல் நாமும் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.